வணக்கம். +2 இயற்பியல் பாடம் 1 நிலைமின்னியல் பகுதி 2. நம்ம இந்த லெசன்ல எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மின்னூட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். மின்னூட்டத்தின் அடிப்படை பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப இந்த கிளாஸ்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கூலும் விதி அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இது புக் பேக் 2 மார்க். இந்த கூலும் விதி அப்படின்னு ஏன் இதுக்கு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கூலும் அப்படிங்கிற இயற்பியலாளர் இந்த விதியை கண்டுபிடிச்சதுனால என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா கூலும் விதி. அப்ப அந்த கூலும் அப்படிங்கிறவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தனித்தனியா இரு மின்னூட்டங்களை வச்சு நம்ம இதோட பண்புகளை சொன்னோம். இப்ப 2 மின்னூட்டங்களே எடுத்துக்கிறாங்க. அதாவது Q1 அப்படிங்கிற ஒரு மின்னூட்டத்தை எடுத்திருக்காங்க, Q2 அப்படிங்கிற ஒரு மின்னூட்டத்தை எடுத்திருக்காங்க. இந்த இரு மின்னூட்டங்களையும் ஆறுங்கிற தொலைவுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்ப இந்த இரு மின்னூட்டங்களை ஒரு குறிப்பிட்ட தொலைவில் பிரித்து வைக்கப்படும் பொழுது இதில் ஒரு வகையான விசையானது உருவாக்கப்படுகிறது. இப்ப இங்க வந்து நேர் மின்னூட்டம் Q1ங்கிறது ஒரு நேர் மின்னூட்டம், Q2ங்கிறது ஒரு நேர் மின்னூட்டம். இப்ப இது ரெண்டுமே ஓரின மின்னூட்டம். ஓரின மின்னூட்டங்கள் ஒன்றே ஒன்று என்ன பண்ணும்? விலக்கும். அப்ப விலக்கும் போது அங்க என்ன விசை உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா விலக்கு விசையானது உருவாகிறது. அப்ப அந்த விசையோட மதிப்பை தான் எதுல கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கூலும் விதியில கண்டுபிடிக்கிறோம். அப்ப இங்க Q1 Q2ங்கிறது ரெண்டுமே ஓரின மின்னூட்டங்கள்ங்கிறதுனால விலக்குகிறது. அப்ப அந்த விசையோட திசை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெளி நோக்கி அமைகிறது. ஆரோ மார்க் பாரு, வெளி நோக்கி போட்டிருக்காங்க. சரி, இது காமன். இதுல என்ன நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, Q1 Q2 என்ற இரு மின்னூட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் ஆறுங்கிற தொலைவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்போ Q1ஆல் Q2வின் மீது செயல்படும் விசை, அதாவது Q1ஆல் Q2வின் மீது செயல்படும் விசை, அதை எப்படி நோட் பண்ணியிருக்காங்க பாரு, F21 வெக்டார். அதாவது Q1ஆல் Q2வின் மீது செயல்படும் விசை, அதை எப்படி நோட் பண்ணணும் அப்படின்னா F21 வெக்டார். Q1லிருந்து Q2க்கு இடைப்பட்ட தொலைவு அதை என்னன்னு சொல்றாங்கன்னா R12 கேப் அப்படிங்கிறாங்க. இதே Q2விலிருந்து Q1க்கு இடைப்பட்ட தொலைவு அப்படின்னா அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆரோ மார்க்குக்கு ஆப்போசிட்ல இருக்கும். ஏன்னா R12 கேப்போட ஆரோ மார்க் பாரு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஏன்னா அது Q1லிருந்து Q2க்கு இடையே உள்ள இடைவெளி. அதனால R12 கேப்போட டைரக்ஷன் எப்படி இருக்கு? Q1லிருந்து Q2க்கு போகுது. அதே Q2விலிருந்து Q1க்கு உருவாகும் விசை அப்படிங்கும் போது நமக்கு ஆரோ மார்க் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. அப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? R21 கேப். ஏன்னா Q2விலிருந்து Q1 அதுக்கு இடைப்பட்ட தொலைவுங்கிறதுனால நான் என்னன்னு எடுத்துக்கேன்? R21 கேப். அப்ப அந்த விசையோட மதிப்பை பாருங்க எப்படி எழுதியிருக்கோம்? F12 கேப். ஏன்னா Q2விலிருந்து Q1க்கு செயல்படும் விசை, Q2விலிருந்து Q1க்கு செயல்படும் விசை. அப்ப இந்த ரெண்டு விசையுமே எப்படி இருக்கு பாருங்க, எதிரெதிர் திசையில இருக்கு. அதே மாதிரி அதுக்கு இடைப்பட்ட தொலைவும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எதிரெதிர் திசையில அமையுது. அப்ப அந்த ஃபார்முலாவை நமக்கு இப்படி டெரைவ் பண்ணி எழுதியிருக்காங்க. அதாவது F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு K Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர் R12 கேப் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்ப இங்க 21 அப்படிங்கிறத என்ன விசைன்னு எடுத்துக்கணும்? Q1 மின்துகளால் Q2வின் மீது செயல்படும் விசை. அதனால இங்க என்னன்னு எடுத்திருக்காங்க? F21 கேப். அதுக்கு இடைப்பட்ட தொலைவை ஓரலகு வெக்டார்ல என்னன்னு எடுத்திருக்கோம்? R12 கேப்.
Q2 மின்னூட்டத்தால் Q1 இன் மீது செயல்படும் விசையோட மதிப்பை எப்படி எழுதுறோம் பாரு. இந்த ஃபார்முலாவை அப்படியே மாற்றி எழுதணும். அதாவது Q2 வால் Q1 இன் மீது செயல்படும் விசை. அப்ப எப்படி எழுதலாம்? F vector 1 2 is equal to K Q1 Q2 divided by R square into R21 cap. அப்ப இந்த ரெண்டு விசையும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எதிரெதிர் திசையில அமையுது. நீ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா இங்க 2 1 அப்படின்னு போட்டிங்கன்னா ஓரலகு வெக்டார்ல 1 2 போட்டுக்கோ. அதே மாதிரி இங்க 1 2 போட்டிங்கன்னா ஓரலகு வெக்டார்ல 2 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஈஸியா அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப கூலும் விதியின் முக்கிய இயல்புகள். இப்ப கூலும் விதியை ஏன் நம்ம இப்படி எழுதணும் அப்படிங்கிறத சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப ரெண்டு மின்னூட்டங்களை ஒரு குறிப்பிட்ட தொலைவுல பிரிச்சு வச்சிருக்கோம். அப்படி ரெண்டு மின்னூட்டங்களை ஒரு குறிப்பிட்ட தொலைவுல பிரிச்சு வைக்கும் போது நமக்கு ஒரு வகையான விசை உருவாகும். அந்த விசையோட மதிப்பை தான் இந்த விதியில கண்டுபிடிக்கிறோம். இப்போ Q1 Q2 ரெண்டுமே என்ன மின்னூட்டம் தான்? நேர் மின்னூட்டம். நேர் மின்னூட்டம் அப்படிங்கிறதுனால அது கண்டிப்பா என்ன விசையை உருவாக்கும்? ரெண்டுமே ஓரின மின்னூட்டங்கள், அதனால விலக்கு விசையை உருவாக்கும். இதே வேறின மின்னூட்டங்கள் ஒரு இடத்துல நேர் மின்னூட்டமும் இன்னொரு இடத்துல எதிர் மின்னூட்டமும் இருந்தது அப்படின்னா இது ரெண்டு வேறின மின்னூட்டங்கள். அப்ப வேறின மின்னூட்டங்கள் வச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன விசையை உருவாக்கும்? ஈர்ப்பு விசையை உருவாக்கும். அப்ப இங்க நமக்கு விலக்கு விசையும் உருவாகலாம், ஈர்ப்பு விசையும் உருவாகலாம். அந்த விசையோட மதிப்பை தான் இந்த விதியில கண்டுபிடிக்க போறோம். அப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நிலைமின் விசையானது புள்ளி மின்துகளின் மின்னூட்ட மதிப்பின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றின் இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு இடையே உருவாகும் விசையானது மின்னூட்ட மதிப்பின் பெருக்கல் பலனுக்கு எப்படி இருக்கு? நேர்த்தகவு. அப்ப அதை எப்படி எழுதலாம்? விசை F டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதாவது நேர்த்தகவு. சரியா? எதுக்கு? மின்னூட்ட மதிப்பின் பெருக்கல் பலனுக்கு. அப்ப Q1 அப்படிங்கிற ஒரு மின்னூட்டம், Q2 அப்படிங்கிற மின்னூட்டம் இருக்கு, அதோட பெருக்கல் பலன். அப்ப Q1 into Q2 அதற்கு நேர்த்தகவிலும் தொலைவின் அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? F எதிர்த்தகவு அப்படின்னா எப்படி எழுதணும்? 1 divided by அப்படின்னு போடணும். அப்ப F inversely proportional to எதிர்த்தகவு 1 divided by தொலைவின் இருமடிக்கு. எப்படி இருக்கு? தொலைவின் இருமடி. தொலைவுனா என்னது? R. இருமடிங்கும் போது எப்படி எழுதணும்? R ஸ்கொயர். அப்ப தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவில் அமைகிறது. அப்போ இந்த விதியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா F directly proportional to Q1 Q2 divided by R square அப்படின்னு காமனா எழுதுறோம். இந்த ஃபார்முலாவை தான் நமக்கு இப்படி மாத்தி எழுதியிருக்காங்க. அப்ப இந்த டைரக்ட்லி, அதாவது தகவு மாறிலி, இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை நம்ம நீக்கணும். அதாவது அதுக்கு பதிலாக நான் என்ன போடுறேன் அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா கேங்கிற ஒரு மாறிலியை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ அதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தகவு மாறிலி. அப்போ இந்த ஃபார்முலாவை காமனாக நம்ம எப்படி எழுதலாம்? F is equal to K Q1 Q2 divided by R square. F is equal to K Q1 Q2 by R square அப்படின்னு காமனாக எழுதலாம். அதை ஒரு விசையா நமக்கு தனித்தனியா எடுத்து எழுதியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி சொன்னதுதான் Q1 ஆல் Q2வின் மீது செயல்படும் விசை அப்படின்னா எப்படி எழுதலாம்? F21 is equal to K Q1 Q2 by R square. ஓரலகு வெக்டாருக்கு பதிலாக என்னன்னு எழுதணும்? R12 cap. அதே Q2 வால் Q1இன் மீது செயல்படும் விசை அப்படின்னா இங்க எப்படி எழுதலாம்? F12 வெக்டார் is equal to K Q1 Q2 divided by R square. ஓரலகு வெக்டாரை என்னன்னு எழுதலாம்? R12 cap அப்படின்னு எழுதலாம்.
நீ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா இங்க R21 போட்டிங்கன்னா R12 அப்படின்னு மாத்திக்கோ. இங்க F12 அப்படின்னு போட்டோம்னா R12 கேப் அப்படின்னு சிம்பிளா மாத்திக்கலாம். இப்ப நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொன்னதுதான். இப்ப F12 அப்படிங்கிறது இந்த திசையில இருக்கு அப்படின்னா அதற்கு எதிர் திசையில யார் இருப்பாங்க? F12 இருக்கும். அதே மாதிரி R12 அப்படிங்கிறது Q1 to Q2 இந்த திசையில அமையுது அப்படின்னா R21 அப்படிங்கிறது எப்படி அமையும்? இதுக்கு எதிர் திசையில அமையும். அதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்ப K-வோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது தான் இங்க பார்க்க போறோம். இப்ப ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதான் கூலும் விதி என்னது? F equal to K Q1 Q2 by R square. அப்ப இந்த K-வோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத இதுல நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப K-வை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 by 4 pi epsilon naught அப்படின்னு எழுதியிருக்காங்க அந்த வேல்யூ. இப்ப அந்த K-வோட மதிப்பு இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுனேன் அப்படின்னா நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா 9 into 10 power 9 Newton meter square Coulomb power minus 2. இது important 1 mark. இப்ப K-வோட மதிப்பு என்னது? 9 into 10 power 9 Newton meter square Coulomb power minus 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க எப்சிலான் நாட் அப்படிங்கிறது உனக்கு 4 தெரியும். 4ங்கிறது ஒரு வேல்யூ. பை அப்படிங்கிறது 3.14. அப்ப எப்சிலான் நாட்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப அந்த எப்சிலான் நாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றிடத்தின் விடுதிறன். அது என்னது வெற்றிடத்தின் விடுதிறன் அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றிடத்துல எந்த அளவுக்கு மின்விசை கோடுகளை அது அலோ பண்ணுதோ அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றிடத்தின் விடுதிறன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மின்விசை கோடுகள் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த டாபிக், அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். அப்ப எப்சிலான் நாட்டுங்கிறது என்னது? வெற்றிடத்தின் விடுதிறன். அப்ப எப்சிலான் நாட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க டிவைட்ல இருக்கிற எப்சிலான் நாட் இந்த சைடு வந்தா என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகும். இங்க இருக்கிற கே இந்த சைடு வந்தா டிவைட் ஆகும். அப்ப எப்சிலான் நாட் வேணும் அப்படின்னா 1 divided by 4 pi k. இப்ப 4 பையோட வேல்யூ 3.14. K-வோட வேல்யூ நமக்கு சொல்லியிருக்கோம் 9 into 10 power 9. இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுனேன் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிரும்? எப்சிலான் நாட். அதாவது 8.85 into 10 power minus 12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் பவர் minus 1 மீட்டர் பவர் minus 2. யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது 1 by 4 pi epsilon நாட்டோட காமன் வேல்யூ கேட்டாங்கன்னா 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் minus 2. வெற்றிடத்தின் விடுதிறன் கேட்குறாங்க, அதாவது எப்சிலான் நாட் கேட்டாங்க அப்படின்னா 8.85 into 10 power minus 12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் பவர் minus 1 மீட்டர் பவர் minus 2. ஓகே, அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு மின்னூட்டங்களை பிரிச்சு வச்சிருக்காங்க, அதான் இங்க பாக்குறோம். அப்ப ரெண்டு மின்னூட்டங்களையும் ஒரே மதிப்பா எடுத்திருக்காங்க. இங்கேயும் 1 கூலும்னு எடுத்திருக்காங்க, இங்கேயும் 1 கூலும். Q1ம் 1 கூலும் தான், Q2ம் என்னதான் 1 கூலும். அதை எவ்வளவு தொலைவுல பிரிச்சு வச்சிருக்காங்க? 1 மீட்டர். அதாவது ஆரோட வேல்யூ என்னது? 1 மீட்டர்ல பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்படி பிரிச்சு வைக்கும் போது நம்ம விசையோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அப்ப விசைக்கான ஃபார்முலா என்னது? F equal to K Q1 Q2 by R square. K-யோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க? 9 into 10 power 9. அப்ப K-க்கு பதிலா நம்ம இங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்? 9 into 10 power 9. Q1ம் என்னதான்? 1 கூலும். Q2ம் என்னதான்? 1 கூலும். R-ஓட வேல்யூ என்னது? 1. ஸோ எல்லாமே 1 1ன்னு எடுத்துக்கும். அப்போ Q1க்கு பதிலா 1, Q2க்கு பதிலா 1, R-க்கு பதிலாக என்னதான் சப்ஸ்டியூட் பண்றோம்? 1 ஸ்கொயர். அப்போ F-ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு வருது? 9 into 10 power 9 நியூட்டன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Q1 Q2 அப்படிங்கிற ஒரு மின்னூட்டத்தை குறிப்பிட்ட தொலைவில் பிரித்து வச்சிருக்கோம். இதை எங்க இந்த மின்னூட்டத்தை வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா காற்று அல்லது வெற்றிடத்தில். ஃபர்ஸ்ட் காற்று அல்லது வெற்றிடத்தில் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த கூலும் விதியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே F21ன்னு போடலாம், F12 நீ எப்படி வேணாலும் போடலாம், காமனா F வெக்டார்னு கூட போடலாம், தப்பு கிடையாது. ஸோ நமக்கு புக்கில் F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi எப்சிலான் நாட். அதாவது வெற்றிடத்தில் வைக்கும் போது இந்த ரெண்டு மின்னூட்டங்களை எதில் வச்சிருக்காங்க? வெற்றிடத்தில் வச்சோம் அப்படின்னா K-வோட வேல்யூக்கு பதிலாக இங்கே என்ன போடணும் அப்படின்னா 1 by 4 pi எப்சிலான் நாட் Q1 Q2 by R square into R12 கேப் அப்படின்னு போடணும். ஓகேவா?
இதே இந்த ரெண்டு மின்னூட்டத்தை வெற்றிடத்துல வைக்கும் போது இப்படி போடுறோம். அதே வேற ஒரு ஊடகத்துல வைக்கலாம். வெற்றிடத்துல மட்டும்தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணீர், கண்ணாடி, இந்த மாதிரி வேற ஒரு ஊடகத்துல வைக்கும் போது நம்ம என்ன போடணும் அப்படின்னா, இந்த எப்சிலான் நாட்டை எடுத்துட்டு எப்சிலான் அப்படின்னு போடணும். நாட் போடக்கூடாது, எப்சிலான். அதாவது ஏதேனும் ஒரு ஊடகத்தில் இரண்டு மின்னூட்டங்களை வைக்கப்படும் பொழுது அவற்றுக்கிடையே செயல்படும் விசை எழுதும் போது என்ன எழுதணும் அப்படின்னா, F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட் போடக்கூடாது. Q1 Q2 பை R ஸ்கொயர் இன்ட்டு R12 கேப். அப்ப இந்த எப்சிலான் நாட்டுங்கிறது வெற்றிடத்தின் விடுதிறன், எப்சிலான் அப்படிங்கிறது ஊடகத்தின் விடுதிறன். இது ரெண்டுத்தையும் நம்ம எதுல யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஊடகத்தின் சார்பு விடுதிறன், அதாவது எப்சிலான் ஆர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இதை டிபெண்ட் பண்ணி நமக்கு ஒரு ஃபார்முலாவே டெரைவ் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட். எப்சிலான்ங்கிறது ஊடகத்தின் விடுதிறன், எப்சிலான் நாட்டுங்கிறது வெற்றிடத்தின் விடுதிறன். அதாவது சாதாரணமா நம்ம வெற்றிடம் அல்லது காற்றில் எப்சிலான் ஆர், எப்சிலான் ஆர்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், ஊடகத்தின் சார்பு விடுதிறன். சார்பு விடுதிறனை என்னன்னு சொல்லலாம், எப்சிலான் ஆர். அந்த எப்சிலான் ஆர் வெற்றிடம் அல்லது காற்றில் அதோட மதிப்பு என்னன்னு எடுத்துட்டாங்கன்னா 1. மற்ற ஊடகங்கள் அந்த காற்று வெற்றிடத்தை தவிர்த்து வேற எந்த ஊடகம் வேணாலும் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் தண்ணீர், அது மாதிரிலாம் எடுத்துக்கும் போது நமக்கு அதோட மதிப்பு என்னன்னு எடுத்துக்காங்க அப்படின்னா எப்சிலான் ஆர் கிரேட்டர் தென் 1. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். இப்போ இதுல என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கூலும் விதியும் ஈர்ப்பியல் விதியும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு சேமா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது கூலும் விதி, இது ஈர்ப்பியல் விதி. நம்ம ஆல்ரெடி இது 11th ஈர்ப்பியல் 6th பாடத்துல பார்த்துருக்கோம். அதாவது F=G m1 m2 டிவைடட் பை R ஸ்கொயர். இதுல என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா கவனிக்கணும். ஈர்ப்பியல் விதி அப்படிங்கிறது இரண்டு நிறைகளுக்கு இடைப்பட்ட விசை. கூலும் விதி அப்படிங்கிறது இரு மின்னூட்டங்களுக்கு இடைப்பட்ட விசை. மற்றபடி இது ரெண்டுத்துக்கும் காமனான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டுமே அந்த தொலைவுகளின் இருமடிக்கு எதிர்த்தகவில் அமையும். இப்ப இந்த ரெண்டு மின்னூட்டங்கள் Q1 Q2 ஒரு குறிப்பிட்ட தொலைவுல பிரிச்சு வச்சிருந்தோம், அதுதான் என்னது R. அதே மாதிரி இங்க என்ன பண்ணலாம், ஈர்ப்பியல் விதியை நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா m1 m2 அப்படிங்கிற ரெண்டு நிறைகளை ஒரு குறிப்பிட்ட தொலைவுல பிரிச்சு வச்சிருக்கோம். அப்ப இதுல ரெண்டு காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொலைவுகளின் இருமடிக்கு எதிர்த்தகவில் அமையும். இது ரெண்டும் தான் ஒரு காமனான விஷயம் இதுல. மற்றபடி இதுல என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஈர்ப்பியல் விசையானது இரு நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவில் அமையும். அதே கூலும் விசையானது இரு புள்ளி மின்னூட்டங்களின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவில் அமையும். இங்க நம்ம என்ன மாறிலி யூஸ் பண்றோம் அப்படின்னா, தகவு மாறிலி யூஸ் பண்றாங்க. ஆனா இங்க என்ன மாறிலி யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈர்ப்பியல் மாறிலி யூஸ் பண்றோம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இரு நிறைகளுக்கு இடையேயான விசை எப்போதும் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈர்ப்பு விசையாக தான் இருக்கும். இப்ப m1 m2ங்கிற ரெண்டு பொருளை நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா, நீ எங்க வச்சாலும் அந்த விசை எப்படி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈர்ப்பு விசையா மட்டும்தான் இருக்கும். எப்போதும் கவரும். ஆனா கூலும் விசை அப்படி கிடையாது. ஏன்னா நமக்கு கவர்ச்சி விசையாகவும் இருக்கலாம் அல்லது விலக்கு விசையாகவும் இருக்கலாம். எப்போ கவர்ச்சி விசையா இருக்கும், ஒண்ணு நேர் மின்னூட்டம் இன்னொன்னு எதிர் மின்னூட்டமா இருக்கும்போது கவர்ச்சி விசையா இருக்கலாம். ரெண்டுமே ஓரின மின்னூட்டங்களா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா விலக்கு விசையாக இருக்கலாம். அப்போ கூலும் விசை அப்படிங்கிறது கவர்ச்சி விசையாகவோ அல்லது விலக்கு விசையாகவோ இருக்கலாம் இந்த மின்னூட்டங்களை சார்ந்து. ஆனா ஈர்ப்பியல் விசை அப்படிங்கிறது ரெண்டு நிறைகளுக்கு இடையில எப்போதுமே என்ன விசைதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்ச்சி விசை மட்டும்தான் இருக்கும். நீ எந்த ஊடகத்துல வேணாலும் வச்சுக்கலாம், என்ன விசை மட்டும்தான் உருவாகும், கவர்ச்சி விசை மட்டும்தான் உருவாகும். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் 3 மார்க். அதாவது கூலும் விசைக்கும் ஈர்ப்பியல் விசைக்கும் உள்ள தொடர்பை கூறு அப்படின்னு இருக்கும். நீ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும், பாயிண்ட் அவுட் பண்ணி எழுத வேண்டியதான்.
இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இப்போ Q1, Q2 அப்படிங்கிற 2 மின்னோட்டத்தை ஒரு குறிப்பிட்ட தொலைவில் பிரித்து வச்சுருக்கோம். அப்போ அதோட ஓரலகு வெக்டார், அதாவது Q1 லிருந்து Q2க்கு இடையே உள்ள தொலைவின் ஓரலகு வெக்டார் என்னன்னு எடுத்திருக்கோம்? R12 கேப் இந்த டைரக்ஷனில் இருக்கு. அதேமாரி Q2 Q1க்கு இடையே உள்ள ஓரலகு வெக்டார் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது எதிர் திசையில் இருக்கும்னு சொன்னேன், R21 கேப். அப்போ இதை நம்ம கூலும் விதியில பயன்படுத்துறோம். இப்போ F12 cap is equal to 1/4 by epsilon naught Q1 Q2 divided by R square into R21 cap. அப்போ இங்க R21 என்னது? Q2 Q1 நோக்கிய திசையில் உள்ள ஓரலகு வெக்டார். அப்போ இங்க ரெண்டும் எப்படிமா இருக்கு? ஆப்போசிட்ல இருக்கு. அதனால R21 அப்படின்னா -R12 அப்படின்னு போட்டுக்கலாமா? ஏன்னா எதிரெதிர் திசை. மற்றபடி Q1 Q2ஓட மதிப்பெல்லாம் எப்படிதான் இருக்கு? சமமாக தான் இருக்கு. Kவோட மதிப்பு வெற்றிடத்தில்ங்கிறதுனால 1/4 by epsilon naught தான் போடுறோம். ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது F12 cap is equal to 1/4 by epsilon naught Q1 Q2 by R square. இந்த R21க்கு பதிலாக என்னன்னு போடலாம்? எதிர் திசையில் இருக்கிற -R12 cap. ஏன்னா வேல்யூ எல்லாம் ஒன்று தான். இந்த டிஸ்டன்ஸ்லாம் எப்படி தான் இருக்கு? சேமாக தான் இருக்கு. அதனால திசை மட்டும் மாறுபடுறதுனால இங்கே என்னன்னு போட்டிருக்காங்க? -R12 cap. அப்போ இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா நமக்கு என்ன வருது? இந்த மைனஸ் காமனாக எடுத்துட்டு 1/4 by epsilon naught Q1 Q2 divided by R square into R12 cap. அப்போ இந்த விசையோட மதிப்பு யாரோட மதிப்பு? R12 கேப் இருக்கு இல்லையா? அப்போ R12 கேப்னா விசையில் என்னன்னு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன், F21. அதாவது முதல் மின்னூட்டத்தால் இரண்டாவது மின்னூட்டத்தின் மீது செயல்படும் விசை. அப்போ F12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. அப்போ இந்த விசையோட மதிப்புக்கு பதிலாக என்னன்னு போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா -F21 கேப். அப்போ இது எந்த விதிக்கு உட்படுது பாரு? நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச விதிதான், நியூட்டனோட 3ஆம் விதி. என்ன விதி? ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர் விசை உண்டு. அப்ப விசையோட மதிப்பு சமமா இருக்கு, ஆனா அதோட திசை மட்டும் என்ன ஆகுது? வேறுபடுது. அதனாலதான் இங்க என்ன போட்டிருக்காங்க? மைனஸ். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா, இந்த கூலும் விதி அப்படிங்கிறது எதுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா புள்ளி மின்துகள்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஓகேவா? அதாவது 2 மின்னூட்டங்கள், அந்த மாதிரி ஒரு மின்னூட்டங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அப்படி நமக்கு வந்து இயற்கையில தனியா ஒரு மின்னூட்டத்தை பிரிச்சு எடுக்க முடியுமா? ஒரே ஒரு பாசிட்டிவ் ஒரே ஒரு நெகட்டிவ் அவங்கள மட்டும் தனியா பிரிச்சு எடுக்க முடியுமா அப்படின்னா அதெல்லாம் ஒரு சாத்தியமே கிடையாது. ஒரு அணு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படிதான் இருக்கும்? எல்லா மின்னூட்டங்களும் கலந்துதான் இருக்கும். அது நடைமுறையில நமக்கு எப்படி இருக்காது? சாத்தியமாக இருக்காது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேற்பொருந்துதல் தத்துவம். இந்த மேற்பொருந்துதல் தத்துவம்ங்கிறது இம்பார்ட்டன்ட் 3 மார்க், இது புக் பேக். மேற்பொருந்துதல் தத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். மேற்பொருந்துதல் அப்படின்னாவே என்னது? ஒன்றன் மீது ஒன்று பொருந்துதல். அப்ப நடுவுல பாருங்க, Q1 அப்படிங்கிற ஒரு மின்னூட்டம் இருக்கு. அதை சுத்தி Q2 Q3 Q4 Q5 எக்ஸெட்ரான்னு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். அப்ப அந்த Q1 அப்படிங்கிற ஒரு மின்னூட்டத்தின் மீது மற்ற மின்துகள்கள் ஏற்படுத்தும் விசை மொத்தமா அதோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மேற்பொருந்துதல் தத்துவம். இங்க பாருங்க, மேற்பொருந்துதல் தத்துவத்தின் படி ஒரு குறிப்பிட்ட மின்துகள் மீது, இந்த குறிப்பிட்ட மின்துகள்ங்கிறது யாரு? Q1. அவங்க மீது செயல்படும் மொத்த விசையானது மற்ற அனைத்து மின்துகள்கள் அதன் மீது செயல்படுத்தும் விசைகளின் வெக்டர் கூடுதலுக்கு சமம். இதுதான் இம்பார்ட்டன்ட், வெக்டர் கூடுதலுக்கு சமம். அப்ப Q1 அப்படிங்கிற ஒரு மின்னூட்டத்தின் மீது Q2 Q3 Q4 Q5 எக்ஸெட்ரா இவங்க எல்லாரும் ஏற்படுத்துற விசையோட வெக்டர் கூடுதலை தான் நம்ம இந்த மேற்பொருந்துதல் தத்துவத்துல கண்டுபிடிக்கிறோம். இப்ப நம்ம கூலும் விதியை பயன்படுத்த வேண்டியதான். அப்ப F12 வெக்டார் அப்படிங்கிறது யாரை குறிக்குது? இரண்டாவது மின்னூட்டத்தால் முதல் மின்னூட்டத்தின் மீது ஏற்படுத்தும் விசை. அப்ப F12 வெக்டார் is equal to K Q1 Q2 divided by
இங்கே 1 2 போட்டால் இங்கே என்னென்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா 2 1 R21 ஸ்கொயர் இன்ட்டு R21 கேப். அதேமாரி Q1 இன் மீது Q3 செயல்படுத்தும் விசை. அப்போ எப்படி எழுதலாம்? F13 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு K Q1 Q3 டிவைடட் பை இங்கே 13னா இங்கே 31 போட்டுக்கோங்க R ஸ்கொயர் 31 R31 கேப். இதே போல அனைத்து மின்துகள்களும் Q1 இன் மீது செயல்படுத்தும் விசை. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? மொத்த நிலைமின் விசையை கண்டுபிடிக்கிறோம். அப்ப டோட்டல் மொத்த நிலைமின் விசை வேணும் அப்படின்னா தனித்தனியான விசைகளை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அதான் வெக்டர் கூடுதலுக்கு சமம்னு சொன்னோம். அப்ப F total is equal to F12 vector, F13 vector, F14 vector plus F11n vector. இது எவ்வளோ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ டோட்டல் வேணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்னது? F equal to K Q1 Q2 by R square into R cap. அப்போ எல்லாத்துலேயும் யார் காமனாக வருவாங்க? K காமனாக வரும். அப்போ கேவை மட்டும் தனியாக வெளியில் எடுத்துருங்க. மற்றபடி எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். F12க்கு என்னன்னு போடலாம்? Q1 Q2 by R21 square R21 cap plus அடுத்து F13க்கு என்னன்னு எழுதலாம்? இங்கே 13னா இந்த இடத்துல என்ன பண்ணும்? 31 ஸ்கொயர் R31 கேப். அதுமாதிரி F14னா Q1 Q4 divided by R41 square R41 cap. 12னா இங்கே Q1 Q2, 13னா Q1 Q3, 14னா Q1 Q4 divided by R41 square R41 cap plus etc. 1n னா Q1 Qn divided by Rn1 square Rn1 cap. இதே மாதிரி எக்ஸட்ரா நமக்கு எவ்வளோ வேணாலும் போயிட்டே இருக்கும். அப்போ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேற்பொருந்துதல் தத்துவம். இதோட வெக்டர் கூடுதலை கண்டுபிடிக்கிறோம். தேங்க்யூ.